கேக்க வெட்டி மகா கூட்டி ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இதை பார்த்த ராஜலக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இருந்தாலும் தாத்தா பாட்டிக்காக ரொம்ப அமைதியாக இருக்காங்க. தாத்தா பாட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேர்கிட்டையுமே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட. தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கொள்ளு பேரனோ பேத்தியோ 2 பேரும் பெற்று தரணும். இதே சந்தோஷத்தை எனக்கு எப்பவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சூர்யா கிட்ட கேட்டுக்கிறாரு. கேட்ட சித்ராதேவி பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மியை வேணும்னே வெறுப்பேற்றுறாங்க. அப்போ அக்கா நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே பாட்டி ஆயிடுவாங்க போலயே. சூர்யா அப்போ மகாவை ஏற்றுக்கினாங்க. 2 பேரும் அப்போ சந்தோஷமாக வாழ போகிறாங்க இந்த கோட்டீஸ்வரி பொண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பேற்றுறாங்க. ரொம்ப சாப்பிடாம கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பாயிடுறாங்க ராஜலக்ஷ்மி. கௌதம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஏதாவது பண்ணுதா உனக்கு, வயிறு வலிக்குதா, ஏதாவது சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக நடந்துக்கிறாரு. இந்த அன்பு எப்பவுமே கிடைக்கணும் கௌதம். அங்கே பாருங்க எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க. சூர்யா அவங்க அண்ணன் தானே அவர், மக்கா கூட எவ்வளோ சந்தோஷமாக டின்னருக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஒரு நாளாச்சும் எனக்கு நீங்கள் இப்படி பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? நீங்கள் என்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவங்களாவது பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க பாருங்க இப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கௌதம் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. எப்போ பாரு சூர்யா மகாவை பற்றி உனக்கு பேசிகிட்டு இருக்கதா வேலையா, வேறு வேலையே கிடையாதா உனக்கு, இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாரு. ஐஸ்வர்யாவும் அமைதியாக போயிடுறாங்க. ஒன்றுமே ரியாக்ஷன் ஆகவே இல்லை. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்காங்க. ஒரு வயிற்று வலி எதுவுமே வரல. அதனால் டவுட் படுறாங்க சூர்யா.